என் ஆஃப் இப்போது இதில் வந்து கார்டினாலிட்டினா கவுண்ட் பேசிஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னா ஏல உள்ள ரீஜியனும் பியில் உள்ள ரீஜியனு ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த நடுவில் இருக்கிறது ரெண்டு டைம் ஆட் ஆகுது. ஸோ அதை மட்டும் சப்ராக்ட் பண்ணுறோம். அதான் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதே இது என் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏலேருந்து பியில் உள்ள எலிமெண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணது போக பாக்கி உள்ளது. அப்போது ஏல உள்ளது ஃபுல்லாத்துலேயும் அந்த காமனாக இன்டர்செக்ட் ஆனது அந்த போர்ஷனை ஷேர் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏ மட்டும் கிடச்சிரும். ஏ மைனஸ் பி மட்டும் கிடச்சிரும். அதே மாதிரி பி மைனஸ் ஏ வேணும்னா பி ஃபுல்லுத்துலேயும் அந்த காமனாக இருக்கக்கூடிய இன்டர்செக்ஷனை கழிச்சிட்டோன்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ அதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை கலெக்ட் பண்ணுறோம். அப்போ எத்தனை எலிமெண்ட்ஸுங்கிறது என் நமக்கு அதான் கார்டினாலிட்டி. ஸோ இதான் ரூலு. இதே இது என் ஆஃப் பி மைனஸ் ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் பியிலேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பிஏ கழிச்சாச்சு. இதே இது என் ஆஃப் ஏ டேஷ் அப்படின்னா என்னது காம்ப்ளிமெண்ட்டு. ஏயை விட்டுட்டு வெளியில் என்னென்ன இருக்கோ அதனால தான் வெளியில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட் இருக்கோ அங்கே யூனிவர்சல் செட் இருக்கணும். ஸோ வெளியில் பாக்ஸ் போட்டு வெளியில் யூனிவர்சல் செட் இருக்கணும். அப்போ யூலேருந்து ஏல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா யூலேருந்து ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா பாக்கி இங்கே பியில் இருக்குது வெளியில் இருக்குது எல்லாமே வந்து என்னன்னா என் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து 2 இதுக்கு. இதே இது 3 இதுக்குன்னா அதே மாதிரி தான். இங்கே என்ன ரூல் அப்படி ஆனச்சோ அதே மாதிரி இண்டிவிஜுவல் செட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். இன்டர்செக்ஷன் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிடணும். இது பார்த்தீங்கன்னா 2-3 டைம் இது சப்ராக்ட் ஆகுது. அதனால அந்த சென்டர் போர்ஷன் மட்டும் ஒரு டைம் அடிஷனில் வரும். அவ்வளோதான். இதுதான் ரூலுக்கு. அடுத்து இந்த நம்பர் ப்ராப்ளம்ஸு கேட்டகரி வைஸ் இப்போ ஹாக்கி கிரிக்கெட்டு இந்த மாதிரி எத்தனை கேம்ஸ் கொடுக்குறாங்களோ அத்தனை செட்ஸ் போடணும். இப்போ சப்போஸ் 2 கேம் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இல்லை 2 கேட்டகரி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2 செட்டில் முடிஞ்சு போகும். இங்கே வந்து 3 கேட்டகரி மேக்ஸிமம் 3 கேட்டகரி இல்லை 4 கேட்டகரி இருந்தால் 3 கேட்டகரி தான் மேக்ஸிமம் வரும் ப்ராப்ளத்தில். அப்போ 3 ஒரு ஹாக்கி விளாட்றவங்க, கிரிக்கெட் விளாட்றவங்க, ஃபுட்பால் விளாட்றவங்க எல்லாம் சயின்ஸ் புக் பிடிச்சவங்க, சயின்ஸ் சப்ஜெக்ட் பிடிச்சவங்க, மேத்ஸ் சப்ஜெக்ட் பிடிச்சவங்க இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கேட்டகரி மாறும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இதில் எப்படி போடணும்னா அந்த 3 செட்டையும் வரைஞ்சிடும். 3 செட்டுக்கு 3 இது வரைஞ்சிடும். இப்போது ஏதாவது ஒன்று மட்டும் லைக் பண்ணுறவங்க, இப்போ உதாரணத்துக்கு ஏ வந்து ஹாக்கின்னு வச்சுக்குவோம், இது ஃபுட்பால், இது கிரிக்கெட்னு வச்சுக்கிட்டோம்னா ஹாக்கி மட்டும் அப்படிங்கும்போது ஏல உள்ள ரீஜன் மட்டும் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி போட்டால் போதும். அங்கே என்ன நம்பர் வருதோ அதான் வந்து அதோட கவுண்ட்டு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம இது வந்து ஹாக்கி சொன்னோமா, இது ஃபுட்பால் சொல்கிறோம். ஃபுட்பாலுக்குன்னா பியில் மட்டும் ஹாக்கியும் ஃபுட்பாலும் சேர்ந்து விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸும் இந்த ஃபுல் ரீஜன் எக்ஸ் ப்ளஸ் ஆர் இந்த படத்தை வச்சு இது 2 பேரும் சேர்ந்து விளையாடுறவங்க இவங்க இந்த ரீஜன் தான். அப்போ எக்ஸும் ஆரும். ஓகேவா. அதே மாதிரி ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் விளையாடுறவங்க ஒய்யும் ஆரும். அவங்க 2 பேருக்குள்ள இன்டர்செக்ஷன் இது. ஹாக்கியும் கிரிக்கெட்டும் விளையாடுறவங்க இந்த 2 ஏதாவது 2 மட்டும் இருக்கிறவங்க எத்தனை பேர், 2 செட்டு மட்டும், அதாவது ஹாக்கி ஃபுட்பால் இந்த மாதிரி ஹாக்கி ஃபுட்பாலு இல்லைனா ஹாக்கி கிரிக்கெட்டு அது மாதிரி 2 கேம்ஸில் இருக்கவங்க மொத்தமாக அப்படி கேட்டிருந்தாங்கன்னா என்னென்ன ரீஜன்ஸு எக்ஸு ஒய் இசட் இது 3 அது மட்டும்தான் தரணும். ஒன்லி இன் 2 செட்ஸ். 2 கேம்ஸ் மட்டும்தான் விளையாடுறவங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது. எல்லா கேம்ஸும் விளையாடுறவங்கன்னா 6 ரீஜன். அட்லீஸ்ட் இந்த வார்த்தையை கவனிக்கணும். அட்லீஸ்ட் 2 செட்ஸ் 2 செட்டில் அட்லீஸ்ட் 2 செட்ஸ் இருக்கிறவங்கன்னா எந்த ரீஜன்னா இந்த எக்ஸ்ஒய் இசட்டோட அந்த சென்டரில் உள்ள 6ஐயும் சேர்த்துக்கணும். டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறாங்க. இந்த படமும் இந்த இதுவும் தெரிஞ்சுன்னா பாக்கி எல்லா சம்ஸும் போட்டுடலாம் 1.6ல். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட் சம்மை பாரு. ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த காலேஜ் 240 ஸ்டூடெண்ட்ஸு ப்ளே கிரிக்கெட். 240 பேர் விளையாடுறாங்க இது கிரிக்கெட்டு. 180 ஸ்டூடெண்ட்ஸு ஃபுட்பாலு. அடுத்து 164 ஸ்டூடெண்ட்ஸு ப்ளே ஹாக்கி. ஓகேவா. 42 பேர் 2 கிரிக்கெட்டும் ஃபுட்பால் விளாட்றாங்க. 38 பேர். அப்போ இந்த ரீஜனில் போட்டுரு. இப்போ என்ன போட்டிருக்க, 240 ஸ்டூடெண்ட்ஸு ப்ளே கிரிக்கெட்டு. சியில் 240 போட்டாச்சு. ஓகே. சிக்கு பக்கத்தில் 240 போட்டாச்சு. அடுத்து ஃபுட்பாலுக்கு பக்கத்தில் 180 போட்டாச்சு. ஃபுட்பாலுக்கு பக்கத்தில் போட்டாச்சு 180. அடுத்து ஹாக்கிக்கு பக்கத்தில் 164 போட்டாச்சு. இதில் 42 பேர் கிரிக்கெட்டுக்கும் ஃபுட்பாலுக்கும். அப்படின்னா இந்த ஃபுல் ரீஜன் என்னது 42. 38 பேர் இது. அடுத்து 40 பேர்
இந்த ரீஜன். மூணுமே விளையாடுறவங்க 16. அதை போட்டோம்னா இந்த 42ல் இந்த 16 போச்சுன்னா பாக்கி ரிமைனிங் எவ்வளவு 26 இந்த ரீஜனில் வரணும். அதே மாதிரி 38 பேரில் இந்த 16 போச்சுன்னா பாக்கி 22 பேர் இங்கே வரணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் 38 இந்த ரீஜனுக்கு வரும். அடுத்து இந்த ரீஜனுக்கு பாரு 24 + 16 40 வந்துடும். அப்போ இங்கே 24 பேர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது இந்த ரீஜன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது எக்ஸு ஒய் இசட் இந்த 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 டைரக்ஷன் XYZ இது மூணுமே கண்டுபிடிச்சாச்சு இது இருந்ததுனால. அடுத்து இந்த ஏபிசி ஸ்மால் ஏ ஸ்மால் பிபிசி இந்த இது மூணும் கண்டுபிடிக்கணும். இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இது டோட்டலாக சி மொத்தமாக 240. 240ல் இது மூணும் தெரியும். அப்போ அதில் மூணையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா இந்த சி ஏ மட்டும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி இது அதாவது ஒன்லி கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒன்லி ஃபுட்பால் மட்டும் விளையாடுறவங்க எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இந்த 180லேருந்து இது மூணையும் சப்ராக்ட் பண்ணிட்டா இந்த மூணையும் சப்ராக்ட் பண்ணிட்டா. அதே மாதிரி ஹாக்கியில் இந்த மூணையும் சப்ராக்ட் பண்ணிட்டா இந்த இடம் தெரிஞ்சிடும். ஓகேவா? இதுதான் அங்கே கொடுத்துருக்கான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதை ஈக்குவேஷனில் இதில் எழுதியிருக்கான், ஃபார்முலாவில் எழுதியிருக்கான். லெட் சி ரெப்ரசன்ஸ் த கிரிக்கெட்டு ஃபுட்பாலு ஹாக்கின்னு போட்டிருக்கான். என்ஆஃப்சி கிரிக்கெட் விளையாடுறவங்க 240, என்ஆஃப்எஃப் ஃபுட்பால் விளையாடுறவங்க இது, ஹாக்கி விளையாடுறவங்க 164. ஓகேவா? இப்போது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? என்ஆஃப்சி இன்டர்செக்ஷன் எஃப். சிக்கும் கிரிக்கெட்டுக்கும் ஃபுட்பாலுக்கும் உள்ளவங்க 42 பேர், எஃப்க்கும் ஹாக்கிக்கும் உள்ளவங்க அது அப்படியே தான் வேர்டிங் இதில் எழுதியிருக்காங்க, ஃபார்முலாவில் எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையும் எழுதணும். அதை அப்படியே எழுதியாச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் A + B + C + அப்புறம் இந்த ரீஜன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான். அப்போ 174 + 116 முதல்ல இந்த இதெல்லாம் அவுட்டரில் இருக்க எழுதிடு 174 116 102. அடுத்து XYZ ஆட் பண்ணிடுது 26 24 22. அப்புறம் நடுவில் உள்ளது 16. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 480 ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்லி ஒரு கேம் மட்டும் விளையாடுறவங்க எது? இந்த ஏ இந்த 174 116 + 102 இது மூணையும் ஆட் பண்ணோம்னா அது வந்துடும். ஒன்லி 2 கேம்ஸ்னால் என்ன சொன்னிருந்தேன் நான்? ஒன்லி 2 கேம்ஸ்னால் எக்ஸு ஒய் இசட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எக்ஸு ஒய் இசட் அதுதான் ஒன்லி 2 கேம்ஸ். எக்ஸ் அட்லீஸ்ட் 2 கேம்ஸ்னால் மூணையுமே ஆட் பண்ணும். எக்ஸு ஒய் இசட்டு அதோட 6. ஆல் த 3 கேம்ஸ் அப்படின்னா ஒன்லி 6. இவ்வளோதான். இப்போ இதுதான் லாஜிக், வேறு ஒன்றுமே கிடையாது. இது தெரிஞ்ச இப்போ அடுத்த கொஷின் பாரு. அடுத்த கொஷினில் இன் ரெசிடென்ஷியல் ஏரியா வித் 600 ஃபேமிலிஸ் 3/5 ஓன்டு ஸ்கூட்டர். இங்கே வந்து ரேஷியோஸில் கொடுத்துருக்காங்க 3/5 ஸ்கூட்ரு. அப்போ 600 × 3/5 போடணும். அப்போ எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 600 × 3/5 360. அதே மாதிரி இது ஸ்கூட்டரோட எண்ணிக்கை அதை கண்டுபிடிச்சிட்டு அங்கே போட்டிருக்கான். அதே மாதிரியே அவுட்டரில் சர்க்கிளுக்கு அவுட்டரில் ஸ்கூட்டருக்கு 360, காருக்கு 200, பைசைக்கிளுக்கு 150. இது கண்டுபிடிச்சிட்டோமா? 120 ஃபேமிலிஸ் ஓன்டு ஸ்கூட்டர் கார் 120 இந்த ரீஜன். அப்போ அது வந்து என்னது? எஸ் இன்டர்செக்ஷன் சி வந்து அதை எழுதிக்கணும். எஸ் இன்டர்செக்ஷன் சி வந்து 120. அடுத்து சி இன்டர்செக்ஷன் பி 86. 90s ஃபேமிலி ஓன்டு ஸ்கூட்டர் அண்ட் பைசைக்கிள். 2/15 ஆஃப் ஃபேமிலிஸ் ஓன்ட் ஆல் த 3 டைப்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ். இதுதான் நமக்கு தேவை. சென்ட்ரல் ரீஜன் வந்துருச்சுன்னா பாக்கி 3 வந்து இங்கே வந்துச்சலாம். அப்போ 2/5 15 × 600 போட்டால் 80. அது சென்டரில் 80 போட்டோம்னா இப்போ நமக்கு என்ன இருக்குது? ஸ்கூட்டருக்கும் காருக்கும் 120, இங்கே 80 வந்துருச்சு, பாக்கி 40 இங்கே. அடுத்து இதுக்கு காருக்கும் பைசைக்கிளுக்கும் இடையில் 86 வரணும். 80 இங்கே வந்துருச்சு, ஸோ 6 ரிமைனிங் 6 இங்கே. பைசைக்கிள் 90, அப்போ 80 இங்கே வந்துருச்சு, பேலன்ஸ் 10 இங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ரீஜன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரீஜன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது மொத்தம் 360. அப்போ இது மூணையும் கழிச்சிட்டோம்னா இந்த ரீஜன் கிடச்சிரும். இதே தான் லாஜிக். அதே மாதிரி இது மொத்தம் 200. 200ல் 40 80 126 கழிச்சிட்டோம்னா இந்த ரீஜன். 126 கழிச்சுன்னா 74. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்கான்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஓன்ட் அட்லீஸ்ட் 2 டைப் ஆஃப் வெஹிக்கிள். அட்லீஸ்ட் 2 டைப் ஆஃப் வெஹிக்கிள்னால் என்னது? அந்த ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே படத்தை பார்த்தோம். படத்தில் என்னது? அட்லீஸ்ட் 2னா அந்த 2 உள்ளது ப்ளஸ் 3 உள்ளது. அப்போ 2 உள்ளது என்னது? எக்ஸு ஒய் இசட்டு. இது 2 உள்ளது. அடுத்து 6
அட்லீஸ்ட்னா இது இந்த XYZ ஆர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் அட்லீஸ்ட் 2. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணு. 40 + 10 + 6 + 80 136. அடுத்து நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஓன்டு நோ வெஹிக்கிள், ஒருத்தர்கிட்ட கூட வெஹிக்கிளே இல்லாமல் அப்படின்னா மொத்தம் 600 குடும்பங்கள் இருக்குது. 600 குடும்பங்களில் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கழிக்கணும். கழிச்சோம்னா வெளியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ உள்ளுக்குள்ளே இந்த என்னென்ன நம்பர் இருக்குது? 230 இருக்குது, 200 இருக்குது, சாரி 230 இருக்குது, 74 இருக்குது, 54 இருக்குது, 10, 40, 80, 6 இது எல்லாத்தையும் கழிச்சிடும். கழிச்சிட்டிங்கன்னா மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 494. அதை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருது? 106 வருது. ஸோ இதுதான் அவுட் சைடில் யூவில் இருக்குது. எந்த சைக்கிள் எந்த வண்டியும் இல்லை உங்கள்கிட்ட. புரியுதா? இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணும். அடுத்து தேர்ட் சம் 1.34 இதை பாரு. ஒன் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு 100 ஸ்டூடெண்ட்ஸில் 85 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் தமிழ், 40 ஸ்டூடெண்ட்ஸ். இதை நம்ம படம் போடுவோம். படம் போட்டு ஆனால் சென்டரில் உள்ள ரீஜன் தெரிஞ்சால் தான் போட்டுடலாம். இதில் அந்த ப்ராப்ளத்தில் அந்த சென்டரில் உள்ள தெரியல. அதனால ஃபார்முலா பேசிஸில் போட்டிருக்கான். N of A union B union C = N of A + N of B + N of C. 3 செட்டில் இந்த ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். N of A இதில் எது கேட்டிருக்கான்? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who speak all the 3 languages. அப்போ N of A + A intersection B intersection C மட்டும் தான் கேட்டிருக்கான். அதை மட்டும் தெரியாதுன்னு எக்ஸ்னு வச்சுக்கிட்டு பாக்கி தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்போ இந்த சென்டர் வேல்யூ கொடுக்கலைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சென்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு பாக்கி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ் கொடுக்கலையோ ஒய் கொடுக்கலையோ அது எல்லாமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் கொடுக்கல அப்படின்னா எந்த பர்டிகுலர் வேல்யூ கொடுக்கலையோ அதை இந்த ஈக்குவேஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ தான் விஷயம். இந்த சம்லேயும் அதே தான். சர்வேவர்ஸ் அதே ஏபிசி தான் போட்டிருக்கான். ஏபிசி XYZ ஆர் போட்டிருக்கான். 200 மேகசின் சப்ஸ்கிரைபர்ஸு, 3 மேகசின்ஸ் இருக்குது. 75 பேர் எந்த மேகசினும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. அப்போ ஏ மேகசினை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போட்டிருக்கு. அப்போ மொத்தம் 200 பேரில் 75 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், 125 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்து பியில் 100 மெம்பர்ஸ் do not subscribe B. அப்போ பாக்கி 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சியில் 50 மெம்பர்ஸ் வந்து சியில் சப்ஸ்கிரைப் பண்ணல. அப்போ 150 பேர் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சு போச்சு. அண்ட் 125 சப்ஸ்கிரைப் அட்லீஸ்ட் 2 of the 3 மேகசின்ஸ். 125 பேர் அட்லீஸ்ட் 2 of the 3னா என்னென்ன இருந்தது? எக்ஸு ஒய் இசட்டு ஆறு, இது 3ஐயும் ஆட் பண்ணால் 125. அதான் இங்கே கொடுத்துருக்கு. எக்ஸு ஒய் இசட்டு ஆர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 125. ஒன்லி ஒன் மேகசின் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா A + B + C. எக்ஸாக்ட்லி 2னா X + Y + Z. அட்லீஸ்ட் 2 மேகசின்ஸ்னால் X + Y + Z + R. டோட்டலாக 125. இப்போ நமக்கு படத்துலேருந்து என்ன இருக்குது? A யூனியன் B யூனியன் C டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 200 பேர் இருக்காங்க. N of A வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க? 125 இருக்காங்க. N of B எல்லாமே படத்தில் இருக்குது. N of B வந்து 100, N of C வந்து 150. N of A intersection B அப்படிங்கிறது என்னது? எக்ஸும் ஆரையும் ஆட் பண்ணுறது தான் ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்குது. அடுத்து B intersection Cங்கிறது என்னது? Y + R. A intersection C என்னது? Z + R. N of A intersection B intersection C வந்து என்னது? மூணுக்குமே பொதுவாக இருக்குது என்னது? R. ஃபார்முலா படி என்ன? N of A union B union C = N of A + N of B + N of C மைனஸ் காமனாக இருக்கிறதெல்லாம் சப்ராக்ட் பண்ணிட்டு இந்த மூணுக்கும் உள்ளதை மட்டும் ஆட் பண்ணணும். அப்படியே போட்டு ஈக்குவேஷனில் போட்டு சால்வ் பண்ணி போட வேண்டியதான்.